கண்டிருக்கிறார். இங்கே தேவ சமூகத்தில் வந்து உட்காரும் போதும் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். வேதத்தின் வார்த்தை கேட்கும் போதும் கர்த்தர் உங்களை காண்கிற தேவன். அல்லேலூயா. அவர் நிச்சயமாக வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை காண்கிற தேவன். அன்பான தேவ பிள்ளை, ஒரு காரியத்தை எப்பவுமே சொல்லி சம்பவிக்கிற ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு சகோதரன், ஒரு தகப்பன் இருந்தார்கள். தகப்பனுக்கு ஒரே மகன், தாய் கிடையாது. தகப்பன் தான் பிள்ளை அழகாக வளர்த்து கொண்டிருந்தார். அந்த தகப்பனும் வேலைக்கு சென்று விட்டார். சென்று போன விடனே பிள்ளைக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறதுன்னு சொல்லிட்டு தகப்பன்கிட்ட எப்பயாவது கேட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு தகப்பன் வேலை செய்கிற ஸ்தலத்துக்கு ஓடி போய் நின்று அப்பா கிட்ட அதை வாங்கி கொண்டு போகணும், ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு தாகத்தோடு போகிறான். ஆனால் போகும்போது ஸ்தாபனத்தில் நின்று கொண்டு செக்யூரிட்டி உள்ளே அலோவ் பண்ணலை. அலோவ் பண்ணாத போது அவன் கேட்குறான், சார் எங்கள் அப்பா அவனை கண்டிப்பாக பார்த்து ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட செக்யூரிட்டி சொன்னா, உங்கள் அப்பா நானே பார்க்க முடியாதுப்பா, வரும்போது வெள்ளையும் ஜோலியமாக வருவாங்க, உள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க கருத்தோலாயிடுவாங்க. ஏன்னா இது வந்து அடுப்பு கறி ஃபேக்ட்ரியாக இருக்கிறதுனால ஃபுல்லாக கருப்பாக இருப்பாங்க, என்னாலே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் 5th ஆஃப்டர்நூன் டைமில் லன்ச் டைமில் ஒருவனை பார்த்துக்கோன்னு சொன்னாரான். அப்போ கூட நீ உன்னால் பார்க்க முடியாது, ஏன்னா அவருக்கு ஒன்றுமே யாருக்குமே தெரியாது, அவ்வளோ கருப்பாக இருப்பாருன்னு. அந்த பையன் அங்கேருந்து போகவே இல்லையா. மதியானம் ஆனதும் செக்யூரிட்டி வந்து கேட்டாராம், எப்பா நீ இன்னும் போகாமல் இருக்கிற, போக வேண்டியது தேனேன்னு சொல்லிட்டு. ஆனால் இவனுக்கு தான் அந்த பாரம் தெரியும். ஹல்லேலூயா. உங்களோட பாரம் இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. அந்த மகன் ஓடி போயிட்டு ஒரு பெரிய ட்ரம்மை தள்ளி கொண்டு வந்து அந்த செக்யூரிட்டி பக்கத்தில் நிற்க வச்சுட்டு அந்த ட்ரம்மை ஏறி நின்றுக்கிட்டானோ. நின்றுட்ட உடனே அந்த செக்யூரிட்டி கேட்டானா, எப்பா நீ வீட்டுக்கு போக என்ன பண்ணுற? நான் ட்ரம் இருந்து எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன். அப்போ திருப்பி மறுபடியும் செக்யூரிட்டி சொன்னாலாம், அப்பா உங்கள் அப்பா உன்னால் பார்க்க முடியாது. உடனே இந்த மகன் சொன்னானா, என்னால் பார்க்க முடியாது, என்னை பெத்தெடுத்த அப்பாவில் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடாதபடி இருக்கலாம், ஆனால் உங்களை வர வச்சு இந்த நாளில் ஆராதனை கலந்து கொண்டு அவருக்கு நின்று கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் பக்கத்தில் நின்று கொண்டு அவங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் கைவிடாத தேவன் என்று அன்பான தேவ பிள்ளைகளே, ஏனென்றால் உனக்காக ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து தான் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாமோடு இருந்தார், ஈசாக்கோடு இருந்தார், யாக்கோபோடு இருந்தார், மோசையோடு இருந்தார். மோசை சிறு வயதிலிருந்து கர்ப்பத்தில் இருந்த பொழுதே மோசை அறிந்தவர். அன்றைக்கு நைல் நதியில் விடும் பொழுது அது முதலைகள் நிறைந்த இடமா இருந்த பொழுதும் கர்த்தர் கண்ணும் கருத்துமாக மோசையை பாதுகாத்து ஒரு பெரிய அசைவாடுதல் உண்டாக்கி வேத புத்தகத்தில் அவர் பெயர் இடும்படி கர்த்தர் செய்திருப்பார். ஆனால் உன்னை முன்குறித்தவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்து போகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அதே போல தான் தாவீதோடு இருந்தார். தாவீதுக்கு வந்த போராட்டம் ஏராளம், ஆனாலும் தாவீதை கர்த்தர் கைவிடவில்லை. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ வசனத்துக்காக சொல்லுகிறேன். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 40ஆம் அதிகாரத்தில் 17 வசனங்கள் அடங்கியிருக்கிறது. அந்த வசனங்கள் என்ன சொல்லுற 3 விதமான காரியங்கள் இருக்கிறது. தேவ விசேஷமாக தீவிரமாய் உதவி கேட்டு ஜெபம், அவர் சித்தத்துக்கு செய்வது மகிழ்ச்சி, தேவன் பேரில் நம்பிக்கை. இந்த 40ஆம் அதிகாரத்தில் 3 பிரிவாக பிரிக்கலாம். ஆனால் ஒரு பிரிவு குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எப்போது காத்திருக்க வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில். காத்திருக்கும் பொழுதுதான் ஒரு மகிமை உங்களுக்கு பின்பாக வரும். ஹல்லேலூயா. காத்திருக்கிறது இலக்க செய்யும், வரும் பொழுதோ அப்படித்தான் கர்த்தரோட வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு தேடி வரப்போகுது. அன்பான தேவ பிள்ளைகளே, 2வது வசனத்தை வாசிப்போம். பிறகு பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இந்த நாள் பயங்கரமான குழியிலிருந்து என்னை சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார் தாவீது சொல்லலையா. மனுஷன் எப்பவே தள்ளுவான், கர்த்தரோட தான் தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு எப்பவுமே நன்றா இருக்கிறத போல இருப்பான், ஆனா எப்போ எதை செய்கிறான்னு தெரியாது. ஆனா கர்த்தர் மட்டும்தான் ஜீவனுள்ளவர், உண்மையுள்ளவர். மரணம் பிரிந்து நம்மளை பாதுகாப்பு ஒரு உண்மையான ஒண்ணுதான். ஒருவேளை உங்க லைஃப்ல நல்ல ஒரு எட்ஜுக்கு வந்துட்டீங்கன்னா, இதுக்கு மேல எட்ஜி ஒரு பெரிய எட்ஜுக்கு வந்துட்டீங்கன்னா, ஒண்ணு கீழே விழுந்தா தரமட்டமா போயிடுவீங்க. ஆனா கீழே எட்ஜுக்கு வந்துட்டோன்னு பயப்படாதீங்க. ஏன்னா
கீழே விழும்போது ஒண்ணு கர்த்தர் உன் கரப்பிடித்து தாங்குவாரு, இல்ல உனக்காக ஒரு பெரிய கழுகு அனுப்பி மேல பறக்க வைப்பார். ஹல்லேலூயா. இதை தியான எட்ஜை பார்க்காதீங்க, கடைசி முனைய பார்க்காதீங்க. ஐயோ எனக்கு கீழே விழுந்துட்டானா என் உயிர் போதுன்னு நினைக்காதீங்க. கடைசி மனைவி சொன்னது போல அவர் கை விடுத்து போடுதாலும் கர்த்தர் நன்மையான மாற்று. ஹல்லேலூயா. இந்த எட்ஜில் போய் விழும்பொழுது நீ நினைக்கலாம் ஐயோ என் லைஃப் போச்சுன்னு, ஆனா லைஃப் அப்பதான் ஆரம்பிக்க போது நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஒண்ணு நீ கீழே விழும்போது அவர் உன்னை தாங்குவாரு, இல்ல நீ கீழே விழும்போது ஒரு பெரிய கழுகு அனுப்பி உன்னை உயர பறக்க வைப்பார். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தரோட மகிமையான காரியம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை பயங்கரமான குழியிலிருந்து ஒலையான சேற்றை தூக்கி எடுத்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார், நமக்காக ரத்தத்தை சிந்தப்பட்டவர், நமக்காக ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்தவர். இன்றைக்கு ஒரு தலைப்புல குழியிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. குழியிலிருந்து உனக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் இன்னைக்கு கொடுப்பார் என்று நான் ஞானித்தரமாக சொல்ல முடியும். தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது இன்னைக்கு தேவன் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த ப்ராமிஸ் நிச்சயமா சபைக்கு சொல்லுவேன், ஒவ்வொரு மாதமும் நீங்க அதை பார்க்க தான் போறீங்க. ஹல்லேலூயா. என் தேவன் மகிமையான காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை பார்க்கும்போது 40ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை மட்டும் வாசிக்கும் பொழுது பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும்படி புதுப்பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இந்த நாளில் ஒரு குழியை குறித்து பார்க்கும் பொழுது 3 விதமான குழிகளை பார்க்கலாம். ஒன்று பார்க்கும் பொழுது பிறரால் தோண்டப்படுகிற குழி, இரண்டாவது பார்க்க நமக்கு நாமே தோண்டிக்கிற குழி, மூன்றாவது பிசாசால் தோண்டி வைக்கப்பட்ட குழி. ஹல்லேலூயா. 3 காரியத்தை பார்க்கின்ற இன்றைக்கு கர்த்தரோட சமூகத்தில் திருவிருந்தில் பந்தியில் வந்தபடியாக கர்த்தர் சொல்ல வைத்தபடியாக சொல்லுகிறேன். முதலாவதாக பிறரால் தோண்டப்படுகிற குழி, இரண்டாவது நமக்கு நாமே தோண்டிக் கொள்கிற குழி, பிசாசால் தோண்டி வைக்கப்பட்ட குழி. இந்த 3 குழிகளிலிருந்து நாம் இன்றைக்கு நீ எந்த விதத்து குழியில இருந்தாலும் கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க வல்லவராக. ஹல்லேலூயா. நீ சோர்வற்று பலனற்று இருக்கலாம், எனக்கு ஒருவரும் இல்லையே கைவிடுத்து தூக்குவதற்கு என்று நான் சொல்லுகிறேன். உனக்காக ஒரு பெரிய கைகளை கர்த்தர் வைத்திருக்கார் தூக்கி எடுப்பதற்கு. ஹல்லேலூயா. நீ தோல்வியில் இருப்பாயானால் கர்த்தர் உனக்கு ஜெயமாக மீட்டெடுப்பதற்கு அவருடைய கரம் உன்னோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. இதனால பிறரால் தோண்டப்படுகிற குழி என்று சொல்லும் பொழுது உன் குடும்பத்தால் உனக்கு ஒரு குழி தோண்டப்பட்டிருக்கலாம், உன் நண்பர்களால் குழி தோண்டப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு பெரிய பிசினஸ் வியாபாரத்தில் கூட இருந்து குழி தோண்டப்பட்டிருக்கலாம், அல்லது உன் வேலை ஸ்தலத்தில் கூட நல்லாக வேலை செய்வாங்க, ஆனா பொறாமனாலே அநேக சூழ்ச்சிகள் செய்து உன்னை தள்ளுவதற்காக ஒரு பெரிய குழியை தோண்டி வைத்திருக்கலாம். ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், அவங்க தோண்டணும்னு சூழ்ச்சி செய்யும் பொழுது நீ உண்மையா ஆண்டவரோடு ஐக்கியமா ஆராதிக்கிற தேவனை தப்பு வைக்க வல்வார்னு விசுவாசத்தோடு இருப்பையானால் அவர்கள் உனக்கு குழி தோண்டும் பொழுது குழி தோன்றவர்களுக்கு தெரியாது, குழி தோண்டு கொண்டு இருக்கும் போது இயேசு அங்க நின்று கொண்டிருக்கார். ஹல்லேலூயா. குழி தோன்றவர்களுக்கு அவங்களோட பார்வை என்ன இருக்குன்னா, இவ்வளவு ஆழத்துல தோன்றணும், இவங்களை எப்படியாவது பிளான் பண்ணி தள்ளணும்னு யோசிப்பான். ஆனா யோசித்தவன் இன்னொன்னு யோசிக்க மாட்டான். ஆராதிக்கிறத தப்பு வைக்கிற தேவன் அவனுக்காக என் பக்கத்துல நின்று அந்த தோண்டும் பொழுது இயேசு அங்க பார்த்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஒன்னு இயேசு சிரிச்சிட்டு இருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா தூக்கி எடுக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பிரச்சனையோடு இருக்கும்போது வேத பகுதியில் பார்க்கும்போது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிப்போம். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கிழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். மறுபடியும் யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். தெரிந்த சம்பவம், குழியில போட்டார்கள். ஹல்லேலூயா. குழிகள் போட்டது அவர் பிளான், தூக்கி எடுப்பது அவரோட பிளான். ஹல்லேலூயா. குழிகள் போட்டுறதுக்கு ஒரு பெரிய இஷ்யூ இல்ல, இது உண்மை சொல்ல குடும்பத்தார் சகோதரனே இது செய்யறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட வாழுற குடும்பத்துல எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் என்னால் ஆணிதரமா சொல்ல முடியும், நீ ஆராதிக்கிறது உன்னோட கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன சூழ்ச்சிகள் வந்தாலும், என்ன போராட்டம் வந்து நல்லா புரிஞ்சுக்கங்களேன், பணம் இல்லாத வரைக்கும், ஒன்றுமில்லாத வரைக்கும் உன்னை யாருக்கும் எந்த குழியும் தோண்ட மாட்டாங்க. ஹல்லேலூயா. நீ வசதி வாய்ப்புகள் எல்லாம் மேல வந்த உடனே நீ சுத்தில ஒரு பெரிய பள்ளம் வந்துட்டு தான் இருக்கும், ஆனா அந்த பள்ளத்தை தாண்டுவதற்கு அவர் சிலுவை உனக்கு முன்பாக நிற்கும். ஹல்லேலூயா. அன்பானது, இதை வந்து நான் ஆணிதரமாக சொல்ல முடியும். உண்மையாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் இருந்தான்,
அவன் ஆண்டுக்குள்ளாக அப்பதான் கொஞ்சம் போய் கொண்டிருக்கிறான். எப்போ ஒரு ரகசியம் சொல்றேன், கர்த்தரோட இருப்பீர்களானால் எத்தனை பேர் குழி இருந்தாலும் கர்த்தரோட பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அது 100 அடி ஆழம் தோண்டாலும் சொல்லுவேன், எங்க அப்பா உனக்காக ஒரு கிரெயினை ரெடி பண்ணி வைப்பார் தூக்கி எடுக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. நீ எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதை தீமையாக நன்மையாக மாற்ற இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. குழி தோன்றவன் தீமையா நினைப்பான், அதை நன்மையா மாற்ற இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிதான் சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி குழி நோண்டி அதுல குழியில போட்டாங்க, ஆனா அதை நன்மையாக கர்த்தர் மாற்றி எடுத்தார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் இருந்தான். அப்போதான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்குள் இருந்து கொண்டு இருந்தான். கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது தன் குடும்பத்தாரால் ஒரு காரியத்தை ஒரு சகோதரி மூலமாக ஒரு சில காரியத்தை குடும்பத்தார் மூலமாக ஒரு பெரிய மந்திர தந்திரத்தை அந்த மகனுக்கு செய்து அடிமட்டமாக அனைத்தும் இழக்கும்படி அனைத்தும் என்று சொல்ல வேண்டாம், அனைத்தும் இழந்து விட்டான். அது மாத்திரமல்ல, அந்த மகன் சகோதரன் வாகனத்தில் போகும் பொழுது தானாகவே ஃப்ரண்ட்ல டயர் ஓடிச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படியாப்பட்ட குடினா, அவன் சாதாரணமா வண்டி ஓட்டி கொண்டு போயிட்டே இருப்பான், ஃப்ரண்ட்ல இருக்க வீல் மட்டும் உடைச்சு தனியா ஓடிட்டு இருக்கும். அவன் மறிச்சிருந்தா இந்நேரம் கல்லறையில் புல்லு முளைச்சிருக்கும். ஹல்லேலூயா. ஆனாலும் இயேசு அவனை கைவிடல. மறுபடியும் தன் விசேஷமா ஆண்டோட நெருங்க 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 சில மறைவான காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். ஒரு கிறிஸ்துமஸ் நாளுக்கு முன்னாடி அந்த மகன் எப்போது சுறுசுறுப்பாக இருப்பான், எல்லா வேலையும் உழுது செய்வான், எல்லாத்தையும் வீடை அலங்கரிக்கிறதுக்காக போவான். ஒரு ஆண்டு அது கர்த்தர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நடந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு ஆண்டு கிறிஸ்துமஸ்க்காக வீட்டை அலங்கரிப்பதற்காக கிளீன் பண்ணணும். ஆனால் அந்த மகனால கிளீன் பண்ண முடியல. ஏனென்றால் ஒரு பெரிய தடையாக காணப்பட்டது. ஆனாலும் தன் மனைவி மூலமாக ஒரு பலன கர்த்தர் ஆவியை ஊற்றப்பட்டு, இல்லை இன்றைக்கு இந்த வீட்டை அலங்கரிப்பதற்கு நீ சுத்தம் செய்ததாக வேண்டும் என்று ஒரு தீர்மானம் புரட்டபடியாக அந்த மகன் மீது ஒரு அபிஷேகம் இறங்கி வீட்டை அழகாக அலங்கரிப்பதற்கு நல்லா சுத்தம் செய்து எல்லாம் எடுத்து பார்த்தபோது தான் தெரியுது, வீட்டில் அநேக மந்திரமான புட்ட காரியங்கள் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த மகனுக்கு தெரிந்து ஒண்ணு, மூளை செய்யாது முழங்கால் செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டோட சமூகத்தில் நெருங்கும் பொழுது அது எப்படியாப்பட்ட குழி அவர்கள் தோண்டி வைத்திருந்தாலும் அதை கர்த்தர் நன்மையாக மாற்ற வல்லவராக இருக்கார். அந்த மகனோ இன்றைக்கு நல்ல ஒரு ஊழியம் செய்து கொண்டு கர்த்தரோட சபையை கொடுத்து கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுத்து வல்லமையான காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டு. ஹல்லேலூயா. இதுக்காக கர்த்தர் கையில் கர்த்தர் எவனை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அந்த சகோதரன் யாராலே உங்களுக்கு முன்பாக நின்று பிரசங்கி கொடுக்க நான். ஹல்லேலூயா. எனக்கும் அனுபவ ரீதியாக பட்டதால தான் இது உங்களோட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு யோசேப்பு சொன்னதை உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. யோசேப்பு காரியம் வேதத்தில் போடப்பட்டிருக்குது. எனக்கு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கேன். என் தேவன் உங்களுக்கு முன்பாக எப்படிப்பட்ட காரியம் செய்து கொண்டாலும் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்பீரானால், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் கர்த்தர் தீர்மானம் சொல்லியிருக்கார். எப்படிப்பட்ட ஆயுதம் உங்களுக்கு அனுப்பினாலும் நீங்கள் நெஞ்சு நிமிர்த்து நிற்கலாம். ஏனால் உனக்காக ரத்தம் சிந்தினவர் உனக்கு பாதுகாப்பாக, உனக்கு பட்டயமாக கேடகமாக உனக்கு பாதுகாக்க வல்லவராக. ஹல்லேலூயா. குழி தோண்டலாம், ஆனால் குழியிலிருந்து மீட்டெடுக்கிற இயேசு இன்றைக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், அவர் இருந்தா தாங்க நமக்கு விரோதமா எந்த காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க மட்டும் போகும் பொழுது பிரச்சனை வரும், ஆனா இயேசு கூட இருந்தாலும் பிரச்சனை வராது. ஹல்லேலூயா. பிரச்சனை வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, யுத்தம் எழுது நீ சும்மா இரு. ஹல்லேலூயா. நீ எப்படிப்பட்ட குழிகள் வந்தாலும் அன்பான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில ஒரு குழி வருகிறதானால் நீ ஸ்தோத்திரம் செய். ஏனென்றால் அந்த குழிக்கு பின்பாக உனக்கு ஒரு புத்தகம் திறக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. பெரிய பிளைன் புக்கா இருக்கும், அது கீழே விழுந்த பொழுது தான் நீ எழுத ஆரம்பிப்ப. அது தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு சம்பவம் உனக்கு வாழ்க்கையில சம்பவிக்குதானால் அதை குறித்து அஞ்ச வேண்டாம், அதை குறித்து நன்மையாக மாற்றுகிறது தான். இன்றைக்கு உன் குழியிலிருந்து இன்னுமாக சில காரியங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு இருள் சூழ்ந்து கொண்டிருக்குமானால், இன்றைக்கு நான் நிச்சயமாக சொல்கிறேன், அன்றைக்கு யோசேப்பு கரத்தினால் தூக்கி எடுத்தது போல இன்றைக்கு உன்னை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்க. ஹல்லேலூயா. வேதத்தை பார்க்கும்போது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னோடு இருக்கின்றாரா? கர்த்தர் ஆவியானவர் இருக்கின்றாரா? என்னோடு இருந்தால் அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். என்னோடு இருக்காரானால் நான் நடந்து போவேன். நான் என்ன கரடு மிரடுகள் போனாலும் எதுவும் எனக்கு வாய்க்காதபடிக்கு கர்த்தர் மகிமையான காரியத்தின் கூட இருந்து வழி நடத்துவார் என்று அப்படியேப்பட்ட விசுவாசத்தோடு வருவீரானால் கர்த்தர் மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார், செய்து கொண்டிருக்கார். ஹல்லேலூயா. இது விசுவாசித்திருந்தீங்கன்னா கைகள் தட்டி இருப்பீங்க. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இது
பிறரால் நமக்கு தோண்டி வைக்கப்பட்ட குழி, ஆனால் அந்த குழியை கர்த்தர் ஆசீர்வாதம் மாற்ற தேவனார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு ஸ்தாபனத்தில் கூட சில பிளான் பண்ணியிருக்கலாம், இவனை எப்படியாவது துரத்திடணும்னு சொல்லிட்டு. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், ஆரம்பித்தவர் முடிவர் கடை தான் இருக்கு. ஹல்லேலூயா. உனக்கு பெரிய மேனேஜரா இருக்கலாம், டைரக்டரா கூட இருக்கலாம், வேண்டாம் இனிமேட்டு இவனுக்கு அனுப்பிடணும்னு நினைக்கலாம். ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பான சகோதரன சகோதரி, ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீ பயப்படாதேன்னு உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லுவார். ஆனால் நீ பயப்படாதபடி ஆவியானோட கரத்தில் முற்றுமா கொடுக்கும் பொழுது நீ என்று சொன்னவர் இன்றைக்கு மறுபடியும் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னோடு இருப்பேன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இந்த 2வது மாதத்தில் 2வது வாரத்தில் ஒரு ரத்தத்தையும் விசேஷமா ஒரு பானம் பண்ணுகிற வேலை கர்த்தர் முகமுகமாக பார்த்து சொல்லுகிற வார்த்தை, மகனே நான் உன்னோடு இருப்பேன், நீ குழியில் விழாதபடிக்கு நான் உன்னை காத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. 2வது ஒரு காரியத்தை பார்க்கும்போது நமக்கு நாமே தோண்டி போற குழி. ஹல்லேலூயா. நமக்கு நாமே, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நமக்கு நாமே தோண்டி போற குழி. அது நமக்கே தெரியாது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணம் பண்ண வச்சுக்கோங்களேன். டாக்டர் சொல்வார், டாக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ரைட்டாக நமிச்சலாக இருக்குது டாக்டர். அப்படியாப்பா, ஓகே. எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ஓகேப்பா, சோத்திரப்பா, சரி போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு சொல்லுவார். பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வந்துடும், ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுப்பாங்க. சுகர் இவ்வளோ ஹைட்டு, பிபி இவ்வளோ இருக்கு, நீ இப்படி தான் கண்ட்ரோல் இருக்கணும். உண்மையாக நினச்சி பாருங்க, நீங்கள் கண்ட்ரோல் இருப்பீங்க. கொஞ்சம் அதிகமாக சாப்பிடலாமே. வாக்கிங் வாக்கிங் போவீங்க, போக மாட்டீங்க. ஒரு ஸ்வீட்டை பார்க்கணுமே, சடா ஒரு நாள் ஒன்றாயிடாது, ஒரு நாள் ஒன்றாயிடாது. எனக்கு இல்லை, இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்கு சோதனை. ஹல்லேலூயா. அனுபவம் இல்லை, பார்த்ததுனால சொல்கிறேன். அது உங்களை முடியுது அவங்களுக்கு. இது சின்ன உதாரணம், நமக்கே சுகரை வர வைக்கிற மாதிரி. ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மனுஷன் கர்த்தரோடவே இருந்தால், கர்த்தருக்கு பிரியமான மனுஷன், ஆனாலும் அவருக்கும் ஒரு குழி அவரை தோண்டி கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது. ஒரு வருஷத்தை பார்ப்போம். 1 பேதுரு 5:8 வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். இன்றைக்கு உங்களை தான் பார்த்து சொல்ல, அன்பான சகோதர சகோதரி, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், நமக்கு எதிரி அவன் தாங்க ஒருத்தன், எதிரியான பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ரோமர் 6:3 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். நீதிமொழிகள் 28:10 பார்ப்போமானால், பொல்லாத வழியிலே நடக்கிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். கடந்த மாசம் சொன்னது போல, நீங்க ஹோட்டல் ஆர்டர் பண்ணாலும் எல்லாம் தேடி வரும். ஹல்லேலூயா. அதே போல இந்த மாதம் சொல்றேன், நீங்க ஒன்னு ஆரம்பிச்சா எல்லாமே தேடி வந்துடும். ஹல்லேலூயா. ஒரு மேக்னெட்டிக் பவர், மேக்னெட் பார்த்துருக்கீங்களா? நீங்க மேக்னெட்டை பார்த்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் சும்மா அப்படின்னு எடுத்துட்டு போனாலே போதும், கீழே இருக்க தூசி துரும்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மேக்னெட் கூட வரும். இயேசு கூட இருப்பாரானால் உன்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வேதத்தை பார்க்கும்போது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை வாசிப்போம் பொழுது, மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீதின் யோபாவையும், இப்போது தாவீதோட காரியத்தை பார்க்க, ஃபர்ஸ்ட் யோசேப்போட காரியத்தை பார்த்தோம். குழியில போட்டது கர்த்தர் யோசேப்பை தூக்கி எடுத்தார். 2வது ஒரு காரியத்தை பார்க்க, தாவீதை பார்க்கும் பொழுது தாவீது யோவாபையும் அவனோடு கூட சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ராப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். ஒரு நாள் குளிர்ச்சியான சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையில் இருந்து அரண்மனை உப்பரிக்கையின் மேல் உலாத்திக் கொண்டு ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை, அங்க கிரகிக்கும் சிங்கம் வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அவரே தோண்டி கொள்வதற்கு, குழி தோண்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கின உடனே மறுபடியும் வாசிப்போம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பரிக்கையின் மேல் உலாத்திக் கொண்டிருந்தான். ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை, ஒரு தவறான காரியத்தை பார்த்து உப்பரிக்கையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவாளாய் இருந்தாள், அழகாக இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலிமாவின் குமாரத்தியும் எத்தானாகிய உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னார். அவள் அவனிடத்தில் வந்தபொழுது அவளோட சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டிற்கு போனாள். அன்பான தேவ பிள்ளைகளே, இது ஒலாவும் போதும் தெரியல, தவறு பண்ணும் போதும் தெரியல, ஆனால் கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியல,
அவனே குழியை வெட்டிக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல. ஒரு குழி அவனே தோண்டிக்கிட்டான். அதுக்கு வந்த பலனை வசனத்தை பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 11:27 பார்க்கும் பொழுது தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, தாவீது அன்றைக்கு செய்த தவறு கர்த்தரோட பார்வைக்கு பொல்லாப்பாய் இருந்தது. அவனுக்கு அது தெரியவில்லை. அது உலாவிக் கொண்டிருக்கும் போது அசுத்தமான காரியம் கண்களை பட்டது. அவன் தூண்டப்பட்டான். அவன் இச்சைக்காக முடியாமல் தவறு செய்யும்படி சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. தவறு செய்து அனுப்பினான். இன்னும் அநேக காரியத்தை ஒரு மரணத்தை சம்பவிக்கிற அளவுக்கு அந்த விசேஷமா ஸ்திரீயோட கணவனை கொன்று போட்டால் ரத்த பழிக்கும் ஆளானபடியாக கர்த்தரோட கோபம் அவன் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. ஆனா மறுபடியும் அவன் சொல்லுகிறார் 2 சாமுவேல் 12:13 பார்க்கும் பொழுது அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் பாவத்தை நீங்க செய்தாரு. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டிற்கு போய்விட்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, இது யாரால் தோண்டிக்கப்பட்ட குழி? ஹல்லேலூயா. அவனே தோண்டிக்கிட்டான் குழி. அன்பான தேவ பிள்ளைகளே, நீ ஒருவேளை ஆண்டவரோட நல்ல ஐக்கியத்தை வச்சிருக்கலாம், நல்ல ஒரு உறவு வைத்திருக்கலாம், ஆனா கர்த்தரோட மன்னிக்கலாம். ஆனா நீ பின்னாடி பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு போற. ஹல்லேலூயா. ஒரு பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு போல ஒரு சன்னதி மேல வச்சுட்டு போக முடியாத சூழ்நிலை உருவானது தாவீதுக்கு. தாவீது செய்யும் போது அது தெரியவில்லை. ஆனால் பின்பாகத்தான் உணர்த்தப்பட்டான். அவனே தனக்காக ஒரு குழியை வெட்டி கொண்டான். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக காரியத்திலே அன்றைக்கு வேறு விதமாக இருந்தது. ஆனா இன்றைக்கு உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினவர், இது கிருபையின் காலமா இருக்கிறபடியாக உன்னை மீட்டெடுத்தவர் தான் சொல்லுகிறார். என் ரத்தத்தால உன்னை ரட்சிக்கப்பட்டு ரத்தத்தால உன்னை மன்னித்து மீட்டெடுத்த கர்த்தர் சொல்லுகிறார். நீ குழியில் விழாதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருந்து கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. குழி தேடி வந்தாலும் சரி, நீ தேடி போக கூடாது, தேடியும் வரக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் ஆரம்பத்தில் சொன்னேன், கர்த்தர் உன்னை காண்கிற தேவனா இருக்கிறார். முதலாவதாக பார்க்கும் பொழுது உன் சொந்தங்களாலும் நண்பர்களாலும் ஒரு குழியில தள்ளப்படலாம், ஆனாலும் அது நன்மையாக மாற்றம் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீயாக தேடிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் ஒரு பிரியமா இருக்க மன்னிக்கலாம், ஆனாலும் அது உன் சந்நிதி மேல் விழும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பார்க்கும்போது புதிய ஏற்பாடு கிருபையின் காலமா இருக்கிறோம். ஆனால் அந்த கிருபையை சொல்லி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கிருபையாக நடத்தப்பட்டாலும் கர்த்தரோட வார்த்தையானது. ஹல்லேலூயா. அதை இறுக்கமாக ஆணியாதாரமாக பிடித்துக் கொள்ள மறுத்தால் உன் ஆயுஷ் நாட்கள் கூட்டப்படும், உன் ஜீவ நாட்கள் வளர்த்தப்படும். ஒரு கர்த்தரோட மகிமையில வல்லியமாயா சாட்சியா நிறுத்தும். ஹல்லேலூயா. அன்றைக்கு தாவீது அறியாமல் செய்தானோ அறிந்து சொன்ன நமக்கு தெரியாது. ஆனால் இது எப்படி நடந்தாலும் இது வேதம் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நீ இவ்விதத்தில் செய்தால் இது தான் சம்பவிக்கும். ஆனால் இயேசு நல்லவராக இருக்கபடியாக அவர் ரத்தத்தால் மீட்டெடுப்பார். ஆனால் you should be always obedient to the Jesus Christ. Hallelujah. இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்கள் எப்போது தேவனுடைய சமூகத்தில் தேவனால் பாதுகாக்கப்படும்படியாக எத்தனை காரியங்கள் நீயாக போக கூடாது, தானாக வந்தாலும் நீ அதை எதிர்த்து நிற்க பலன் கர்த்தர் கொடுப்பார். Hallelujah. ஒரு வார்த்தை சொல்ல வேணும்னா தில்லுன்னு சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஒரு சண்டைக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க? உனக்கு தில்லுக்கு தான் கேட்பாங்க. அப்படித்தானே கேட்பாங்க. வேதத்திலையும் இருக்கு. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் எதிர்த்து நிற்க என்ன வேணும்? தில் வேணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தில்? ஒரு வேளை உங்களுக்கு சொல்றாங்க, ஆண்டு சொல்றார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படி சொன்ன என்ன பண்ணுவீங்க? வார்த்தை வர மாட்டேன். ஆசீர்வதிப்பேன் வேணும் உங்களுக்கு. நான் இன்று முதல் உங்களை பலிக்கு பெருக வைக்க போகிறேன். அப்போ ஆமென் சொல்வதா இருக்கு. இரட்டிப்பான நன்மை தரப்போகிறேன். இப்படிலாம் சொன்னாதான் உங்களுக்கு உச்சமாக. ஹல்லேலூயா. நான் இன்று முதல் உங்களை பலிக்கு பெருகி ஆசீர்வாதத்தை வைக்க போகிறேன். இன்னும் உச்சமா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒரு பிரதர் வந்து சொல்ல போறாரு, பயந்து சொல்றீங்க. நான் உண்மையா தான் சொல்றேன். இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தில்லா சொல்லிட்டீங்களே, இது வருமா வராதா? வரணும். ஆமென் சொல்லுங்களேன். அவ்வளவு தில்லுக்கு தான் சொல்றதுக்கு உங்களுக்கு. ஓகே, நான் மறுபடியும் உங்களுக்கு அனுப்ப ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை இனி கரெக்டா 10 மணில உங்களுக்கு நடக்க போகுது. கொஞ்சம் குரல் தானே இருக்கு.
சரி, மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுங்க. ரெட்டிப்பான நன்மை 10 மணிலேருந்து 10:01 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கை தட்டுங்க. ஏன்னா அழகா சொன்னீங்க, அதுக்காக தட்டுங்க. அல்லேலூயா. இது எவ்வளவு போல்டா சொன்னீங்க, எவ்வளவு தில்லா சொல்றீங்க. அப்படிதானே? கண்டிப்பா வரப்போகுது. ஒரு ஃபுல்லா கான்ஃபிடென்ட் உங்களுக்கு. என்னன்னா இது நமக்கு நடக்க போகுது. இப்போ ஆண்டவர் சொல்றார், இருந்து வர வார்த்தை ஆண்டோட வார்த்தை. விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். ஓகே, இங்க பாக்குறவங்க யாராருக்கு உதவியா இருக்கும், இது அவங்களுக்கு மட்டும் தான். இன்னில இருந்து நீ சீரியல் பார்க்க கூடாது. எங்க தில்லு காணுமே? பாக்குறவங்க தில்லுங்க. நான் உங்களை தான் கேட்கிறேன். ஹலோ, இருக்கீங்களா? இன்ட்ரெஸ்ட் ஆச்சே, அதுல தில்லு காட்ட முடியுதா உங்களால? ஆனா இது பார்த்தவங்களுக்கும் பார்க்காதவங்களுக்கும் கிடையாது. கண்ணு தெரிஞ்சோ தெரியாதுங்க, அவர்கள் இருதயத்தை கர்த்தர் அறிஞ்சிருக்கார். அல்லேலூயா. நீங்களாம் என் சபை மக்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் விசுவாசிக்கிறேன். இனிமேட்டு போறவங்க கிட்ட சொல்லுங்க, உனக்கு தில்லுக்குதா? ஃபர்ஸ்ட் போய் கேளுங்க. ஒரு வார்த்தை போடணும், பிரேஸ் லார்ட் சொல்லணும். பிரேஸ் லார்ட். எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டீங்க? நான் பழைய விசுவாசி, பயங்கரமான விசுவாசி, கரைச்சு பைபிளை அப்படியே கரைச்சு முடிச்சிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரே வார்த்தைகளுக்கு தில்லுக்குதா உங்களுக்கு? என்ன கேட்கணும்? பக்கத்தை பார்க்கல, தில்லுக்குதான். அது நீங்களா பார்க்கல, சொல்லுங்க தில்லுக்குதான் கேளுங்க. பேட்டரி வீக் ஆகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மை வரும்னு சொன்னபோது மட்டும் எவ்வளவு போல்டா ஆண்டவர் செய்வார்னு ஆமென் சொல்லுது இருக்கு. இதுக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா ஃபீஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பைபிள் ஒருத்தர் இருக்கான். பார்க்க பொழுது நீதிமொழிகள் விசேஷமாக ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதிநிதியும் தலையறியும் அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தில் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். இது அன்றைக்கு நடந்த சம்பவம். ஆனா இன்னைக்கு யோசேப்பு மேல் கண்ணை போட்டது போல பிசாசு உங்க மேல் கண்ணை போடுறான். பிசாசு உங்க மேல கண்ணை போட்டு சில காரியத்தை உங்களுக்கு தேடி வர செய்யறான். அல்லேலூயா. அன்னைக்கு மொபைல் இல்ல, டிவி இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, மெசேஞ்சர் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, இதோட சொல்லிக்கிட்டு போலாம். ஆனா அன்னைக்கு போட்டு வர இடத்துல நடந்தது போல இன்னைக்கு எல்லாமே வீடு தேடி இருக்கு. அல்லேலூயா. அந்த 2-3 மறுபடியும் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவனுடைய மனைவியா இருக்கிறபடியா உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு. அப்படியே நிறுத்தணும். இந்த நேரத்தில் நல்லா பார்த்துக்கோ அன்பான தேவ பிள்ளைகளே. சகல வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்த பொழுதும் அவனை தேடி வருது. உங்களுக்கு கூட கீழே விழப்பட்டு யோசேப்பு எங்க தூக்கிட்டு வந்தாரு? சகோதரன் எங்க தூக்கி போட்டாருங்க? குழியில தூக்கி போட்டாங்க. குழியில போகும்போது இருட்டில் உட்கார்ந்து கொண்டு இருந்தான். வெளியே தூக்குனாங்க கயிறு போட்டு. அவன் சந்தோஷப்பட்டான், விற்கப்பட்ட இடத்துல போனான். அங்க போன எல்லாத்தையும் கொடுத்தாங்க, நல்ல ஆசீர்வாதமா இருந்தான். ஆனா அந்த இடத்துல அந்த விசேஷ போர்த்தியோட மனைவி அசுத்தத்துக்கு அழைத்தா. இவனுக்கு எல்லாமே இருக்கு, யாருமே இல்லை. அவன் என்ஜாய் பண்ணிருக்கலாம். ஆனா அவன் சொன்ன வார்த்தைப்படி நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். பாவம் செய்வது எப்படி என்று தில்லா கேட்கிறோம். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை தருவர். இன்றைக்கு தருவர். நான் மறுபடியும் சொல்றேன், இரட்டிப்பான நன்மையை தருவார். இன்றைக்கு தருவார். நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன். என்ன சொல்றேன்? இப்போ நாங்கள் யூஸ்வலாக ஒரு போதகராக சீரியல் நமக்கு சட்டை பண்ண மாட்டோம். ஓகே, இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். மறுபடியும் உங்களுக்கு கேட்கிறோம். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மை இன்றைக்கே தருவேன். நீங்க செய்து பாருங்க, நடக்காத காரியம் நடக்கும்.
உருவாக்காத காரியம் உருவாக்கப்படும், செயல்படாத காரியம் செயல்படுத்தும். நீ ஒண்ணு கொடுக்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹோட்டல்ல போயிட்டு எல்லாம் போய் சாப்பிட்டாலும் ஒண்ணு நீங்க கொடுத்தாகணும். என்னது? காசு கொடுத்தாதான் உங்களுக்கு கையில தோசை. அல்லேலூயா. இயேசு ரத்தத்தை சிந்தினார் எதுக்கு? உன்னை விடுதலை கொடுப்பதற்காக. அல்லேலூயா. எத்தனை பேர் என்று யோசேப்பு போல தில்லா இருக்க முடியும்? அல்லேலூயா. ஒன்னு பிறரால் தோண்டப்படுகிற குழி, நாமே தோண்டிக்கிற குழி, பிசாசால் தோண்டி வைக்கப்பட்ட குழி. அல்லேலூயா. முதல்ல இருந்து கர்த்தர் தூக்கி எடுத்துருவார். யோசேப்பு அப்படித்தான் தூக்கி எடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். தாவீதுக்கு எல்லாம் தெரிஞ்சும் கீழே விழப்பட்டான். ஆனா அதுவும் உண்மை. அதை பத்தி உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு கத்து கொடுத்தார். 2. 3வது மறுபடியும் யோசேப்பை குழியில் தூக்கி எல்லாமே கொடுத்தார். எல்லாரும் நான் ரொம்ப கீழே இருந்து மேல வந்திருக்கேன். பாஸ்டர் சொன்ன ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை நான் கீழே இருந்தேன், ஆமென் ரொம்ப வீக்கா இருக்கு. நான் உண்மையா சொல்லுவேன், நான் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தில் இருந்தேன். கேவலப்பட்டு சொல்ல, சிகரெட் பிடிப்பேன், தண்ணி அடிப்பேன், நண்பரோட சுற்றுவேன், எல்லாம். நான் வெக்கமானமா சொல்றேன். ஏன்னா வெக்கமான வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். பேங்க்ல போகும்போது கூட்ஸ் வண்டியா விடுவேன். ஆனா இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்ட போது கூட்ஸ் வண்டி எங்க போச்சுன்னு தெரியல. அல்லேலூயா. என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்ஜாய்மெண்ட் பண்ணுவேன். இயேசு ரத்தத்தால் கழுவப்படும் போது என்ஜாய்மெண்ட் இல்லை. கர்த்தர் வேற என்ஜாய்மெண்ட் கொடுத்தார். ஆனா இன்றைக்கு அன்பான சகோதர சகோதரியே, நான் ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்ம சபையாருக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர்களுக்கு தோண்டி கொடு குடியை தப்பிக் கொடுக்க ஆண்டவர்களோட பேசிக் கொடுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இதுக்கு விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. நான் உண்மையா சொல்லுகிறேன், 10:5க்கு ரெட்டிப்பான நன்மை உங்களுக்கு வரும். ரெட்டிப்பான நன்மை உங்களுக்கு வந்தே தீரும். எனக்கு தேவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி அனுப்பியிருக்கார் சில காரியத்தை இந்த சபையாருக்கு செய்ய சொல்லி. இப்போ இன்னைக்கு திருவிருந்தில் கலந்து கொள்ளும் பொழுது நீங்க ஆண்டுகிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. நான் யோசேப்பு போல தில்ல ப்ராமிஸ் பண்றதுக்கு மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, உங்களுக்கு பலவீனம் விட முடியல, சோத்திரம், கர்த்தர் பலனா இருப்பார். உங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்குற மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுக்கு வீட்டுக்கு ஒரு பார்த்துட்டு இருக்காதீங்க. நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். என்னன்னா, ஆண்டுட்டு நீங்க கேட்கும் போது கர்த்தர் பலனை கொடுப்பார். உங்களால முடியாது, அவர் பலத்தினால முடியும். அல்லேலூயா. அந்த நேரத்தை சப்போஸ் ஒரு தவறான காரியம் வரும்போது நீங்க வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு வேத வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் அப்படி மாற்றி போடுகிற தேவனா இருக்கு. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, வேதத்தை விசேஷ வீட்டுக்கு சென்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 9-28வது வசனத்தை நீங்க கண்டிப்பா நீங்க படிச்சு ஆகணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் 19-26 வசனங்களை வீட்டுக்கு சென்று படிப்ப வேண்டிய நேரம் இல்லாத பத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 30:3 விதமாக சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடிக்கு என்னை உயிரோடே காத்தீர். அன்பான தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கற்றுக் விரும்புகிறேன். நீ எந்த இடத்தில் சென்றாலும், எந்த இடத்தில் போகும்போது போன்றாலும், நான் உன்னோடு இருப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவனை உன் கைகளும் இறுக்கமாக பிடித்துக் கொள்வேயானால் உன்னை பிசாசு கிரகிக்க சிங்கம் போல எத்தனை சூழ்ச்சிகள் உனக்காக வலைய விரித்தாலும் அதை தப்பிக்கொள்வதற்கு கர்த்தர் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் தப்ப வைக்க வல்லவரா இருக்கிறார். அன்றைக்கு எத்தனை போராட்டம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வந்தது உண்மை. 7 மடங்கு பிரச்சனைகள் வந்தது உண்மை. ஆனால் அவர்களோட யார் இருந்தார்? கர்த்தர் அவர்களோட இருந்தார். அல்லேலூயா. உள்ள போட்ட அந்த நெருப்பு வாசனை கூட அவங்க மேல இல்ல. என் தேவன் அப்படிப்பட்ட மல்லுமையுள்ள தேவனா இருக்கார். அல்லேலூயா. நீ போலாம். நீ போகும் பொழுது கர்த்தர் மகிமையாக உங்க பின்னாடி வருது உங்களால பார்க்க முடியும். நீ பேசும்போது உன்னோட பேசுகிற தேவன், நீ நடக்கும் போது உனக்கு நடந்து வருகிற தேவனா இருக்கிறபடிதான் நீங்க சொல்ற அன்பான சகோதர சகோதரியே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உனக்கு கைவிடுவதும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருந்தான். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆண்டு ரட்சிக்கப்பட்ட நடிச்சு அப்போ சொன்னார், நல்லா ஆவிக்குடி ஜீவத்தை வந்துட்டு இருக்காரு. சில உலக காரியம் இருந்தது. அவருக்கு குடி பழக்கம் இருந்தது. குடிக்க போவார். ஒரு நாள் வாசல் பார்த்துட்டேன். அவருக்கு அட்வைஸ் கொடுத்தேன். பாஸ்டர், இல்லை பாஸ்டர், ஆண்டு என்னோட தான் இருக்கிறாரு, ஆனாலும் என்னால் விட முடியல அப்படின்னாரு. சரி, அப்போ ஆண்டு உங்களோட இருக்கிறாரு, ஒயின் ஷாப்பில் வரும்போது வெளியே நிறுத்தி பிடிக்கலான்னு கேட்டேன். அல்லேலூயா. ஆண்டு உங்களோட இருப்பார், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு பலனாக இருப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலை பலவீனமாக இருந்தாலும் அவர் உன்னோட பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமா விளங்க. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, குழியில் விழாதபடிக்கு உன்னை பாதுகாக்கிறவர் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்து அனுப்புன்னு சொல்லுகிறார். இந்த மாதத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த திருவிருந்து பந்தியிலே பங்கெடுக்க போகிற இந்த சபையார் கொண்டு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இதை விசேஷமாக பங்கிட்டு வெளியே போகும் பொழுது ஒரு விசேஷித்த விடுதலையோடு தான் நீங்கள் போவீங்க. அல்லேலூயா. என் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த கர்த்தர் சொன்னார்,
ஐ வில் டூ a miracle என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இது விசுவாசத்தோடு அது பருகும் பொழுது தான் வல்லமையான காரியத்தை வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டு விட முடியும்னு சொல்லும்போது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஒரு சமயம் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த தீர்க்கதரிசி நடக்கிற காரியத்தெல்லாம் சொல்லுவாராம். நான் சொல்ல ஆமென் சொல்லுங்க. நடக்கிற காரியத்தெல்லாம் சொல்லுவாராம். ரெட்டிப்பான காரியம் நடக்க போது இப்போ சொன்னது அப்படின்னு சொல்லிக்கிறார். அப்படின்னு சொல்றாரு, ரெட்டிப்பான காரியம் வந்து இன்னைக்கு சொல்றதெல்லாம் நடக்கும். அப்போ ஒரு பையனோ 2 பையங்க பிளான் பண்ணாங்க. பண்ணிட்டு இவர் சொல்றத எப்படியாவது முகத்தில் கிழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிட்டுக்குருவியை கையில் எடுத்துக்கிட்டாங்க. என்ன எடுத்துக்கிட்டாங்க? சிட்டுக்குருவி 2 பேர் பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தீர்க்கதரிசி முன்னாடி போய் நிற்கிறாங்க. நின்றுட்டு என் கையில் இருக்கிறதுக்கு என்னன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரா, ஆண்டு வெளிப்படுத்தி கொடுக்குறாரு, இது கையில் இருக்குது சிட்டுக்குருவினாராம். உடனே இவங்க வரும்போது பிளான் பண்ணி வந்துட்டாங்க என்னன்னு. சரி, இப்போ நெக்ஸ்ட் கேள்வி தீர்க்கதரிசி பார்த்து என்ன கேட்குறேன்னா, இது உயிரோடு இருக்கா செத்துருச்சான்னு சொல்லிட்டு கேட்கணும்னு பிளான் பண்ணாங்க. இவங்க 2 பேர் ஒருவேளை அந்த தீர்க்கதரிசி வந்து இவங்ககிட்ட இருக்குது சிட்டுக்குருவி உயிரோடு இருக்குன்னு சொன்னால் நம்மளுடைய கையில் நசுக்கிடலாம், நசுக்கிட்டு செத்து போச்சுன்னு காமிச்சிடலாம். ஒருவேளை அவர் வந்து இது செத்து போச்சுன்னு சொல்லிட்டா நம்ம உயிரோட காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்க. உடனே தீர்க்கதரிசி சொன்னாரா, அது சாகுறதும் சாகாம இருக்கிறதும் உன் கையில தான் இருக்குனாரு. என்ன சொன்னாரா? அது சாகுறதும், ஏன்னா தீர்க்கதரிசி ஆண்டு வெளிப்பட்டு சொல்லிட்டாரு. அது சாகுறதும், ஏன்னா இவங்க என்ன பிளான், அது உயிரோட இருக்குன்னு சொன்னா சாகடிச்சிடலாம், இல்ல செத்து போச்சுன்னு சொன்னா உயிரோட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ண வர்றாங்க. ஆண்டு அதை சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, ரெட்டிப்பான நன்மை தரணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு தில்லுக்கு தான் ஆண்டு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. அன்னைக்கு தீர்க்கதரிசி சொல்லி இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் ரெட்டிப்பான நன்மை ரெடியா வச்சிருக்கேன் உனக்கு கொடுக்கறதுக்கு, ஆனா நீ உனக்கு தில்லு இருக்கா விடுறதுக்கு? ஆமென் சொல்லுங்களேன். உன் தில்லா இருந்தா ரெட்டிப்பான நன்மை 10-5க்கு நீங்க எடுத்து தைரியமா எடுத்துட்டு போலாம். ஹல்லேலூயா. ஒரு பிரீஃப் கேஸ் ரெடியா இருக்கு, நேரா போக வேண்டிய வேலை, நீங்க கைப்பிடிய ரெடியா இருக்கு, பிடிச்சி நேரா போக வேண்டியது. தில்லா இருக்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமா அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு வந்திருக்கு, ஆண்டவர் சமூகத்தை விட்டு போகும்போது ஏதாவது ஒன்னாவது சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. ஒருவேளை ஐயோ பிரதர் எல்லாம் கட்டுப்படுத்த முடியல, என்னால சம்டைம்ஸ் தவறாம எனக்கு கோபத்துல வார்த்தைங்க வந்து கட்டுப்படுத்த முடியல. இப்படிதான் ஒரு சகோதரர் சொன்னாங்க, பிரதர் நான் எவ்வளவு சோத்திரம் பண்றேன், என்ன அறியாம இந்த பாடி சுபாவத்துல இருந்து எனக்கு ஏதாவது கோபத்துல அதை தவறா பேசிடுறேன் பிரதர் அப்படின்னாங்க. சரி சிஸ்டர், இது என்ன பண்றது? சோத்திரம் பண்ண, நான் சோத்திரம் தான் பண்ணுகிறேன் பிரதர், அப்போட என்னால முடியல. சரி சிஸ்டர், நான் ஒரு காரியத்தை சொல்லு, செய்யுங்க சிஸ்டர். பிரதர் சொல்லுங்க பிரதர், என்ன பண்றேன்? நல்லம்மா ஒன்னும் இல்லம்மா, காலையில கிச்சன்ல தானே இருக்கீங்க? ஆமா பிரதர் கிச்சன்ல தான் இருக்கிறேன். நல்லா கோவம் வரும்போது தோசை கல்லை எடுத்து வாயில வச்சுக்கோங்கம்மான்னு சொன்னேன். என்ன சொன்ன? உண்மைதானே? கர்த்தர் சோத்திரம். இப்படியே விட மாட்டீங்க, அப்படியே விட மாட்டீங்க. ஷார்ட் ஃபார்ம் இது. ஹல்லேலூயா. பேச முடியாதுல. ஏதாவது ஆண்டவருக்காக சகிச்சு விட முடியும். உனக்காக ஜீவனே விட்டாருங்க, உனக்காக ஆணி அடிக்கப்பட்டாருங்க, உனக்காக ரத்தம் சிந்தினாருங்க, உங்களுக்காக வந்து மார்ல முள்ளு குத்தப்பட்டாருங்க, ரத்தம் சொட்டப்பட்டது. இவருக்காக நீ என்ன செய்ய போகிற? இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு செய். என்னால முடியல, ஓகே, நான் தொடர்ந்து 7 மணில இருந்து 10 மணி வரைக்கும் டிவில இருந்து எழுந்துக்க முடியல, இன்னைக்கு ஒரு ½ hour கட் பண்ணு, சோத்திரம் பண்ணு. இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு இன்னொரு ½ hour கட் பண்ணு, சோத்திரம் பண்ணு. இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு இன்னொரு ½ hour கட் பண்ணு. அடுத்த வருஷத்துல புது சிருஷ்டியா மாறிடுவ. ஹல்லேலூயா. நீ போய் பக்கத்துக்கு சாட்சியம் சொல்ல, உன்னால உன் அத சொல்ல, உன் பலவீனத்துல என் பலன் இருக்க. ஹல்லேலூயா. மம்முட்டி கையில வச்சிருக்கிறவங்க மட்டும் பாருங்க, இல்ல பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. தன் வெட்டின குழியிலே நானே. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், தீர்க்கதரிசி சொன்னது போல உங்களுக்கு சொல்றேன், ஆசீர்வாதம் வருத்தம் வராததும் உங்க கையில தான் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. எல்லா பிரதர் எனக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு கவலையே இல்லை, எனக்கு நான் எல்லாத்தையும் பார்ப்பேன் பிரதர், எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு எல்லாமே இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 டோர்ல ஒரு டோர் திறந்துருச்சு, இன்னொரு டோர் மூடி இருக்குது உனக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அது என்ன டோர் உங்களுக்கே தெரியும். ஹல்லேலூயா. மேல மூடி இருக்கு, கீழே திறந்து இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. வழி வாசல் இருக்கலாம், அது கர்த்தர் வழி வாசல் உண்டு அப்படி கொடுப்பார். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு விசேஷமாக இன்றைக்கு தேவன் சொல்கிறார், உன் குழியிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். எப்படி என்றால், நீ சுயத்தை சார்ந்து நிற்காதே, என்னோட பலத்துல நிற்பியானால், என் நிழலில் நிற்பியானால் உனக்கு பூர்ண விடுதலையை பலனை கொடுப்பேன். ஏனென்றால்
என்றால் நான் யோசேப்போடு இருந்தேன். யோசேப்போடு இருந்து எல்லா சகல பாவங்கள் தேடி வந்த போதும் யோசேப்புக்கு தில்லாக பேசும்படி கிருபை இருக்குமானால் நான் யோசேப்போடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனைகள் பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் இயேசு உன்னை கைவிடாத தேவனாக. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு திருவிருந்தில் கலந்து கொள்கிற வாக்க வந்திருக்க அன்பான தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு திருவிருந்தில் நீங்க எடுக்க போகும் பொழுது அது வெறும் பிரெட் வைன் நினைக்க கூடாது. ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய மல்டி மில்லியனர், யாரு பெரிய மல்டி மில்லியனர், ஒரு பெரிய ஷிப் வச்சிருந்தாங்க. பயங்கரமான ஒரு சகல வசதி ஷிப்ல இருக்கும். அதுல எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் அங்க வருவங்கெல்லாம் ஹை குவாலிட்டி பீப்புள் தான் வருவாங்க. அப்போ ஒரு நாள் இந்த ஷிப்பு வேலை செய்யும், புறப்படுற நேரத்துக்கு புறப்படல. இது ஷிப்போட ஓனர் 2 பேர் வந்துட்டு ஏன் நடக்கல, ஏன் ஷிப்பு டைமில் புறப்படணும்னு சொல்லும் போது ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சு, அதனால ஷிப்பு ஸ்டார்ட் ஆகலை, மூவ் ஆகலைன்னு சொன்னாங்க. உடனே இது எல்லாம் மெக்கானிக்கை கொண்டு வாங்கினாங்க. எவ்வளோ மெக்கானிக் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு அது ரிப்பேர் பண்ண முடியல. பெரிய பெரிய மெக்கானிக்ஸ் வந்தாங்க, ஏதோ பார்த்தாங்களா, லேப்டாப்ஸ்ல எடுத்து வந்தாங்க, சிஸ்டம் எடுத்து வந்தாங்க, எல்லாம் பார்த்தா அந்த ப்ராப்ளமை கண்டே பிடிக்க முடியல. அப்போ யார் தான் அதை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஷிப்பை உருவாக்குனவருக்கு தோட்டத்தில் உருவாக்க அவரையும் கூப்பிட்டு பார்த்துட்டாங்க. அவரும் வந்து பார்த்துட்டு எவ்வளோ டெஸ்ட் பண்ணாராம். டெஸ்ட் பண்ணிட்டு இல்லை நோ சான்ஸ் ஆகுது, என்ன எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்கன்னா, இந்த தேசத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு வயசானவர், அவர் வந்தாரும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. உடனே அந்த தேசத்துக்கு போயிட்டு அந்த ஆட்களை கொண்டு வந்து வீட்டில் வந்து ஷிப்பில் உட்காந்து ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அவர் வரும்போது டூல்ஸ் கிட்லாம் எடுத்துகிட்டு வந்தாராம். வந்துட்டு சைலண்ட்டாக போயிட்டு எதுவுமே சொல்ல, எல்லோரும் சைலண்ட்டாக போயிடுங்க, நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அறையாக போயிட்டு அப்படி நின்று பார்த்துக்கிட்டே வந்தார். ஒரு ஷிப் பகுதி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம சபையில் ஒரு ஷிப்பில் ஒர்க் பண்ணுறவர் இங்கே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓகே, அதில் சொல்ல விரும்புகிறேன். நடுக்கடலில் போக வேண்டிய ஷிப்புக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகலை. எல்லாத்தையும் பார்த்தா மேலே இன்ஜின் எல்லா பகுதியும் பார்த்துட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக போயிட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல ஒரு 4 தட்டு தட்டினார். எத்தனை தட்டு தட்டினாரா? 4 தட்டு தட்டின உடனே ஷிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சான். என்ன ஆகிடுச்சா? ஷிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சான். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஓகே ஃபைன் சொல்லிட்டு ஓகே பில் அனுப்புங்களாம். அவரு ஊருக்கு போயிட்டாராம். பில் அனுப்புனா. பில் அனுப்பும்போது பார்த்தாருன்னா அங்கே அவங்க கணக்கு பிரகாரம் பார்த்தா நம்ம சென்னை இந்தியான் கணக்கு 11 லட்ச ரூபா பில் அனுப்புனார். அதுக்கு எதுக்கு அனுப்புனா? 11 லட்சம் பில் அனுப்புனார். உடனே முதலாளி அவ்வளோ கோடீஸ்வரர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, நீ வந்து உடனே பண்ணல, வந்து உடனே பண்ணல, 4 தட்டு தட்டுனதுக்கு 11 லட்சமான்னு கேட்டார். அவர் சொன்னாராம், சார் நான் தட்டு 4 தட்டு தான் தட்டினேன், அதுக்கு 1 லட்ச ரூபா தான். ஆனால் இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் பார்த்து எங்கே அடைப்பு இருக்குன்னு நான் பிடிச்சி கரெக்டாக தட்டுன்னு தெரியுங்களா, அதுக்கு தான் 10 லட்சம்னு சொன்னார். ஹல்லேலூயா. உங்கள் கண்களுக்கு முன்பாக சிறிய ஒரு திராட்சை ரசமாக தெரியலாம், ஒரு சிறிய அப்பமா உங்களுக்கு தெரியலாம். ஆனால் அது தான் உன்னை சுத்திகரிக்க முடியும், அது தான் உனக்கு வல்லமையான விடுதலை கொடுக்க முடியும், அது தான் உனக்கு மகிமையில கொண்டு போக முடியும், அது தான் உனக்கு பரலோகத்துக்கு வழி காட்ட முடியும். உன் சுத்திகரிக்க அதால மாற்றம் தான் முடியும். ஹல்லேலூயா. அது 4 தட்டு ஒரு பெரிய ஷிப்பை ஓட வைக்க முடியுமானால் ஒரு சிறிய கப்பு, ஒரு சிறிய துண்டு உன்னை சுத்திகரிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இது பங்கு இருக்கும் போது விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். ஒரு வல்லமை இன்றைக்கு நடக்க போகிறது. உண்மையாக சொல்லுவேன், ஒரு வேலை ஒரு குடும்பத்தாரோ உன் சகோதரியோ உன் குடும்பத்தார் யாராவது பேரலைஸ் ஆயிருந்தாங்க நான் மார்ச் சொல்ல முடியும். இந்த திருவிருந்தில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு ரட்சிக்கப்பட்டிருப்பதனால வந்து எடுக்கும் பொழுது அவர்கள் பேரலைஸ் ஆனவரை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் ரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது, அவர் சரீரத்துக்கு வல்லமை இருக்கிறது. இன்றைக்கு அந்த குடியிலிருந்து உன்னை விடுதலை கொடுப்பதற்காகத்தான் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நீ ஒன்று தியாகம் செய்யும் பொழுது அவர் உனக்கு தியாகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாராரும் ஒரு முடிவு எடுக்க முடியும், ஆண்டவரே இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்குது, ஆனா இன்னைக்கு நான் போகும் பொழுது ஏதாவது ஒண்ணு நான் தூக்கி எறிகிறேன்னு சொல்ல முடியுதுங்க மட்டும் கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்பா, இந்த அருமையான வேளையில கர்த்தரோட பிரசன்னம் இருக்கிறபடியாக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, குழியில் விழாதபடிக்கு காத்துக் கொள்கிற எபினேசர் இங்க இருக்கபடியாக அப்பா, அநேகர் இவர்கள் குழி தோண்டலாம், அநேகருக்கு குழி தோண்டி வைத்திருக்கலாம், ஆனால் அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறவர் நீர் இருக்கிறீர், அந்த குழியிலிருந்து மீட்டெடுக்க நீர் இருக்கிறீர். ஒரு வல்லமை சபையார காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் விரோதமாக அநேக காரியங்கள் பெல்லி கட்டு சூனிகள் எது செய்திருந்தாலும் சரி குழியில் வீழப்பட்டு இருக்கலாம், மாந்திரிகத்தினால நடக்க முடியாது நடந்திருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம்,
ஆனால் இன்றைக்கு கர்த்தர் குழிகளை தூக்கி எடுக்க வல்லவுள்ள தேவனா இருக்கிறேன். தாவீதை போல தேடி வரும். அவன் கண்களுக்கு அழகாக காணப்பட்டு தவறு செய்தான். உம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு யோசேப்போடு இருந்து அன்றைக்கு யோசேப்போடு பாதுகாத்தீர் அல்லவோ, இந்த கர்த்தர் இருந்தால் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கமால முடியும். இந்த உலகம் சுற்றி திரிந்தும் பிசாசு கிரகிக்கும் சிங்கம் போல எங்க தடுக்கி விழுந்தாலும் யாரை விழுகலாம் என்று ஆலோசனை கொடுத்து யோசித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அதிலிருந்து மீட்டெடுக்க உம்மால மாற்றம்தான் முடியும். பார்த்து கொடுக்கிற சகோதர சகோதரியே, இயேசு வெளியேற்பட்ட ரத்தம் இன்றைக்கு சுத்திகரிக்கிறது. இயேசு உனக்காக தழும்பாடு விடுதலை கொடுக்க போகிறது. இதுவரைக்கும் ஆண்டவரே நான் பலவீனமா இருக்கிறது, என்னால விட முடியவில்லையே, என்னால ஜெயம் காண முடியவில்லையே, அடுத்தது என்ன நடக்கவில்லையே, இன்னைக்கு முடிவெடு. ஒரு தீர்மானத்தோட போ. கர்த்தர் உனக்கு பலனை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். Today is a miracle day. Today is a mighty day. நீ விசேஷித்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நீ செய்யவில்லை, ஆனால் செய்ய தூண்டுகிறான். ஆனா தூண்டுகிறவனுக்கு நீ தலையை நசுக்கும்படி அதிகாரத்தை கர்த்தருக்கு கொடுத்து அனுப்புகிறார். He is giving the anointing power to you right now in Jesus name. Rafa lema ragudere bazuna mama handoria fazena mama katari sakalaba. யோசேப்போடு விசேஷமாக இருந்து ஆண்டவரே, யோசேப்போடு கூடவே இருந்து ஒரு வல்லமை அவனுக்கு புறப்பட்டது. வல்லமை புறப்பட்டது. அனைத்தும் எதிர்த்து நிற்க பலன் கொடுத்தீர், ஒரு ஜெயத்தை கொடுத்தீர். இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஆராதனை வேலை தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போது இவர்களுக்கு விரோதமாக என்ன காரியங்கள் வந்தாலும் வாய்க்காது போகட்டும். என் சபை பிள்ளைகளுக்கு பாரத்தோட தரப்புல நிற்கிறேன். இந்த பார்த்து அன்பான சகோதர சகோதரியே, உனக்கு விரோதமாக செய்யப்பட்ட காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு உடைக்கிறார். கர்த்தர் கட்டுகளை உடைக்கிறார். ஓ ரேகா பாசே கண்ண மமகோத்தே வசீனி மமஹந்தரபா. ஓ சகோதரியே, ஓ மகனே, எனக்கு யார் விடுதலை கொடுப்பா என்று அழுது கொண்டிருந்தாய் அல்லவோ, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு கடந்து வருகிறது. ஐயோ, யாருக்கு தெரியவில்லை, நான் குழியில் விழப்பட்டு இருக்கிறேன், என்னை தூக்கி எடுக்க யாரும் இல்லையே. என் நண்பர்கள் சொந்தங்கள் மந்திர தந்திரத்துக்கு போக சொன்னார்கள், நான் போகவில்லை. நான் உன் வார்த்தையை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே என்று நம்பி கொண்டிருக்கிறாய் மகளே. ஆவியானவர் சொல்லுகிறார், நீ விடுதலாக்கப்பட்டாய் இன்றைக்கு. ஓ ராகானா மாசந்தரேலிமியோ. அன்றே உடைய பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தோட சமூகத்தை சபைக்காக பாரத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, குளிர்ந்து இன்னைக்கு விடுதலை கொடுப்பீர் ஆண்டவரே. அவர் திட்டத்துக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளும் உடைப்பீர். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஒரு ஆசீர்வாதத்தின் வல்லமையை இன்றைக்கு அவர்கள் பார்க்கும்படியாக, ஒரு நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஒரு மகிமை இறங்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களோட பரிசுத்த கரம் இவங்களை வழிநடத்த போகிறது. உங்களோட பரிசுத்த புயம் இவங்களை பாதுகாக்க போவதற்காக நன்றி செலுத்தி இவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அன்றைக்கு யோசிக்கப்பட இருந்தது போல இவரோடு இருப்பீர். எந்த குழியில விழாதபடிக்கு தூக்கி எடுக்க நீர் இருக்கிறீர். தவறு தேடி வரலாம், அதை துரத்த உங்களோட வல்லமை இருக்கிறபடியாக உமக்கு நன்றி செலுத்தி, வந்தவர்கள் வெறுமையாக அனுப்பாதபடிக்கு நீ சொல்லி அனுப்பினீர். 10 மணிக்கு இந்த இடத்துல கடந்து போகும் பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புவேன் என்று கர்த்தர் அதை கொடுத்து அனுப்பும் போவதற்காக நன்றி செலுத்தி நான் வாழ்த்து சபையார் ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியத்தை செய்வீர், வல்ல காரியத்தை செய்யும், கிருபையாக நடத்தும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே, இயேசு ரத்தத்தாலே எனக்கு ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டு இவர் கடந்து போகும்படியாக செபித்து ஆசீர்வதிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமே. இந்த இடத்துல இந்த நாளை விட்டு கடந்து போகும் பொழுது ஒரு காரியத்தை